ஹலோ நண்பா, சாம்சங்ல இருந்து ஒரு சூப்பரான மிட் ரேஞ்ச் போனை வர 15ஆம் தேதி அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் F62. இந்த போனுக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு இதுல செம்மையான ஸ்பெக்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த போனோட அபிஷியல் டீசர் Flipkartல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய கன்ஃபர்ம்டு ஸ்பெக்ஸும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணக்கூடிய என்ன வரலாம்ங்கிற ஸ்பெக்ஸும் நிறையவே இருக்குது. இந்த போன் பத்தி தானே டீட்டெயில் நான் எடுத்து உங்களுக்கு உடனே பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. லேட் பண்ணாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சாம்சங் போன் அப்படின்னாலே நமக்கு மைனஸா தெரியுற ஒரு விஷயம் என்னன்னா அதோட ப்ராசஸர் தான். எப்பயுமே இந்த எக்ஸினாஸோட ஒரு பழைய ப்ராசஸர் 9611 ப்ராசஸரை தான் போட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சம் மாற்றமா சாம்சங் M51 வந்து வேற ப்ராசஸர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அப்புறமா சூப்பரான ஒரு ப்ராசஸரை வந்து இந்த சாம்சங் A62 யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ராசஸர் அப்படின்னா சாம்சங்கோட 9825 ப்ராசஸர். இந்த ப்ராசஸரில் என்ன அப்படி நல்ல விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சாம்சங்கோட Note 10 Plus அந்த ஃபோன்ஸில் யூஸ் பண்ண அந்த FlagShip ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 2019 வந்த ப்ராசஸர். பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு FlagShip ஃபோனுக்கு யூஸ் பண்ண ப்ராசஸர் ஒருவேளை அவங்கள்ட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருந்திருக்குமோன்னு தெரியல. பட் சாம்சங் தான் அதோட மேனுஃபேக்சர், அதனால அவங்க எப்போ வேணாலும் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதே ப்ராசஸரை இங்கே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 7 நானோமீட்டர் ப்ராசஸர். இந்த ப்ராசஸரை பொறுத்தவரை பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உண்மையிலே பட்டைய கலப்பம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் இது. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 50,000 ரூபா ரேஞ்ச் 60,000 ரேஞ்சில் நீங்கள் கண்டிப்பாக ஒர்த்து இல்லை. பட் வந்து இவங்க வந்து இந்த மிட் ரேஞ்சில் ஒரு 25,000 அந்த ரேஞ்சில் வந்து இந்த ஃபோனை ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்க ஒரு தகவல் தெரியுது. ஸோ இந்த 25,000 பட்ஜெட் ரேஞ்சில் இந்த சாம்சங்கோட 9825 ப்ராசஸர் ஒரு ஒர்த்தான ஒரு சாய்ஸாக இருக்கும். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ஃபோனோட டிசைன். ஸோ டிசைன் வரும்போது இவங்க அந்த Flipkart பேஜ்லேயே வந்து இதோட டிசைனே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் எப்படி இருக்குது, பேக் சைடில் எப்படி இருக்குங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 4 கேமரா கொண்ட ஒரு செட்டப் வந்து இருக்குது. அதில் என்னென்ன ஸ்பெக்ஸ் வரலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு AMOLED டிஸ்பிளேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பஞ்சுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பஞ்சுவல் கேமரா அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து சென்டராக வந்து ஒரு டாட் நாச் மாதிரி உள்ள வந்து கேமரா. ஸோ அதையும் இப்போ நான் போடுறேன் பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த டிசைன். ஸோ இதுதான் ஃபைனல் டிசைன். இதை விட்டு மாற போகிறது கிடையாது. ஸோ டிசைனுமே பார்க்கறதுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. பட் வழக்கம் போல் வந்து அவங்க இந்த பேக் சைடில் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக் அந்த விஷயங்கள் மட்டும்தான் இதில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி அவங்க கிளாஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ண போகிறாங்க நமக்கு தெளிவாக தெரியல. பட் அவங்க கிளாஸ் அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஃபோனில் ஏற்கனவே சொன்ன மாதிரி AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே பொறுத்தவரை இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். இதில் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போல தெரியுது. இந்த ஃபோனோட சாஃப்ட்வேரை பொறுத்தவரை Android 11 OS கொடுக்க போறாங்க. இதுல 1UI 3.1 வந்து இந்த வெர்ஷன் வந்து இதுல வரப்போகுது. அதோட ஸ்கின் வரப்போகுது. ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து 7000 mAh பேட்டரி கொடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட M51ல இருந்த அதே பேட்டரி தான் இங்க வரப்போகுது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து எதிர்பார்க்கலாம். அதோட சேர்த்து 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரும் வந்து இதுல கொடுக்க போறாங்க. ஸோ 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இந்த ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணும். ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் பத்தி பார்க்கும்போது இங்க 6GB ரேம் பேசிக்கான ரேமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி 128GB ஸ்டோரேஜ் வந்து பேசிக் ஸ்டோரேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 6GB 128GB ஒரு பேஸ் வேரியண்டா இருக்கலாம். அதோட விலை வந்து 25,000 ரூபாய்க்கு இருக்கலாம். அடுத்த கேமரா செட்டப்னு வரும்போது இங்க குவாட் கேமரா செட்டப் கொடுத்திருந்தாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த குவாட் கேமரா செட்டப்ல 64 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமராவும் 8 மெகாபிக்சல் வந்து செகண்டரி கேமராவும் அடுத்ததா 5 மெகாபிக்சல் கேமரா ஒன்று 2 மெகாபிக்சல் கேமரா ஒன்று இருக்குதுன்னு வாய்ப்புகள் இருக்கு. செல்ஃபின்னு வரும்போது இங்க 32 மெகாபிக்சல்ல ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுக்க போறாங்க. ஸோ 32 மெகாபிக்சலுக்கும் போது உங்களுக்கு செல்ஃபியோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம சொன்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட M51 மாதிரியே தான் இருக்கும். சாம்சங்கோட M51 மாதிரியே தான் F62 வந்து இருக்கும். ஸோ அதில் இருக்கிற அதே பஞ்சுவல் கேமரா, அதே AMOLED டிஸ்பிளே, அதே பேட்டரி, அதில் இருக்க மாதிரியே குவாட் கேமரா செட்டப் எல்லாமே வந்து சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக அந்த ப்ராசஸர் தான் வந்து சேஞ்ச் இருக்கும். மிச்சபடி மேக்ஸிமம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் போல தெரியுது. பட் இங்கே யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து நார்ல யூஸ் பண்ணியிருக்கிற 765G ப்ராசஸர் இதெல்லாம் விட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இதில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராசஸர் வைஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிவைஸாக வந்து இந்த சாம்சங் F62 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. விலையை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கெஸ் பண்ண வரைக்கும் 25,000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அதை விட குறைவாக வந்து இந்த ஃபோனை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா சாம்சங்குக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு சேல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ஒரு பிளாக் பஸ்டரான ஃபோனாக இருக்கும். பட் 25,000 ரூபாய்க்கு விலை தாண்டினது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒரு ஆவரேஜான ஃபோனாக வந்து இருக்கும். அதுதான் என்னோட கணிப்பு. இந்த சாம்சங் F62 வந்து வர 15ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. இப்போதைக்கு இந்த டீடைல் மட்டும் தான் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆனதும் இருக்கு, கன்ஃபார்ம் ஆகாதும் இருக்குது. இன்னும் இதோட ரிலீஸ் ஆகிற தேதி நெருங்கும் போது
வரும்போது இதோட டீடைல்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்போ நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன். இல்லைனா ரிலீஸ் அன்னைக்கு இன்னும் இந்த ஃபோன் வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து அவங்க என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க, விலைக்கு வந்து எப்படி ஒர்த்தாக இருக்குதா அப்படிங்கிறதையும் வந்து நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த சாம்சங் F62 ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் இந்த இதெல்லாம் எப்படி இருக்குது, இதோட பிரைசிங் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த ஃபோனை வாங்குவீங்களா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஃபோனை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.